இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் தவல்லா ஃபீ பைத்திஹி ஃபஅஹ்ஸனல் வுதுஅ சும்ம அத்தல் மஸ்ஜித் ஃபஹுவ ஸாயிருல்லாஹ். எவர் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே ஒழு செய்து கொண்டு பிறகு அந்த ஒழுவை அழகான முறையிலே செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகின்றாரோ அவரை அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றார். எங்க வர்றாரு அவரு? அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றார். கவர்னரை சந்திக்கிறதுக்கு போறது அப்படிங்கும்போது எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஒரு கவர்னரை சந்திக்கிறதுக்கு அல்லது பிரதமரை அல்லது ஜனாதிபதியை சந்திப்பதற்காக வேண்டி ஒருவர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருப்பார்? அவர் எவ்வளவு ஆனந்தமா இருப்பார், எவ்வளவு புதுமையா இருப்பார், எவ்வளவு அழகா ட்ரெஸ் செய்து கொள்வார். இதை விட மிக அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்க வர்றாரு இவரே வீட்டுக்கு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி பல ஸாயிருல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர் இவர். வஹக்குன் அலல் மஸூரி அன் யுக்ரிம ஸாயிர். இப்ப அல்லாஹ்வை சந்திக்க வர்றாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இந்த வீட்டுல இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கறத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையில தான் முஸ்லிம்கள் மூமின்கள் என்று பெயர் வைத்திருக்கின்றோம் நாம். ஆனா இங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வந்துவிட்ட நேரத்திலே இந்த வீட்டுக்காரன் என்ன செய்யணும்னு கேட்டா வர்றவருக்கு மரியாதை செய்யணும். யார் விருந்தாளியா வர்றாரோ அவருக்கு விருந்து கொடுக்கக்கூடியவர். மெஹமான் வந்தா மேஸ்பான் இருக்கிறாரு, அவர் மரியாதை செய்யணும், விருந்து கொடுக்கக்கூடியவர். அந்த மேஸ்பான் அல்லாஹ் தஆலாவாக இருக்கின்றான். மஸூர் சந்திக்க வரக்கூடிய சந்திக்கப்படக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா இந்த சந்திப்பவரை கண்ணியம் செய்வது அவன் மீது கட்டாய கடமை. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக மரியாதை செய்வான், மதிப்பு கொடுப்பான், மரியாதை செய்வான், அதற்குரிய வெகுமதிகளை வழங்குவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது வெறுமனே சாதாரணமான ஒரு கட்டடத்துக்கு வருவதை போன்று இருக்கிறார். சில பேர் நம்ம பார்க்கிறோம், மஸ்ஜிதுக்கு வரும்போது எது பழைய துணியா இருக்கோ அதை மட்டும் போட்டுட்டு வருவார். வெளியே போகும்போது மட்டும் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போவார். இது சரியானதல்ல. மஸ்ஜிதுக்கு வரும்போது இருக்கக்கூடிய உடைகளிலேயே மிக உயர்ந்த உடைகளை உடுத்தி கொண்டு வர வேண்டும். ஏன்? அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம், அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அதனால சந்திக்கக்கூடியவன் மிகப்பெரியவனாக இருக்கின்ற காரணத்தால், அவன் அக்பராக இருக்கின்ற காரணத்தால், உயர்ந்தவனாக சிறந்தவனாக பெரியவனாக இருக்கின்ற அதே மாதிரி ட்ரெஸ் செய்து கொண்டு வர வேண்டும். தனி தொழுவதற்கு மட்டும் தனி ட்ரெஸ் வச்சுக்கணும், அழகான ட்ரெஸ்ஸா இருக்கணும். அந்த ட்ரெஸ் வேற எந்த கவர்னர் போனாலும் போட்டுக் கொள்ளக்கூடாது. அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க பல மனிதர். அதுக்காண்டி அப்படி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கட்டாயம் அல்ல. இருக்கக்கூடிய உடைகளிலே உயர்ந்த உடைகளை உடுத்தி கொண்டு வர வேண்டும். அதே போன்று தொழுகைக்கு மஸ்ஜித் எவ்வளவு உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய வீடு என்ற காரணத்தால் இங்கே வரக்கூடியவர்கள் அசூசையான உடையிலேயோ அசூசையான நாற்றம் எடுக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் அகல ஹாதிஹி ஷஜரா ஷஜரத்துல் முன்தினா ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா. யார் ஒருவர் இந்த நாற்றம் தரக்கூடிய இந்த செடிகளை சாப்பிட்டு விடுகின்றாரோ, பூண்டு வெங்காயம், இதை சாப்பிட்டு விட்டு நம்முடைய மஸ்ஜிதிற்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பூண்டு வெங்காயம் போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம். மனிதர்கள் எதன் மூலமாக அருவருப்படைகின்றார்களோ அதன் மூலமாகவெல்லாம் மலக்குகளும் அருவருப்படைகின்றார்கள், மலக்குகளும் துன்பப்படுகின்றார்கள். பாருங்க, வெங்காயத்தை சாப்பிட்டு பூண்டு சாப்பிட்டா அது ஒரு விதமான நாற்றம் அடிக்கும். அந்த நாற்றத்தோடு வரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு. சஹாபாக்கள் சில பேர் அந்த காலத்தில் சட்டம் தெரியாமல் விவரம் தெரியாமல் வந்துகிட்டு இருந்தாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாக சொல்லி அதை தடை செய்தார்கள். சரி, இப்ப வெங்காயம் பூண்டு சாப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா பீடி சிகரெட் சாப்பிட்டு வரலாமா? வெங்காயம் பூண்டுங்கிறது சாப்பாட்டு பொருள், அது சாப்பிடக்கூடிய பொருள்ல சேர்ந்தது. பீடி சிகரெட் சாப்பிடுற பொருளா? பீடி சிகரெட்டை குடிச்சு போட்டு வாயை சும்மா குபிச்சிட்டு வர்றவங்க எல்லாம் உண்டு. பக்கத்துல வந்தாங்கன்னா குப்புன்னு ஒரு அழகான வாடை அடிக்கும், அழகான வாடை, பக்கத்துல நிக்கவே முடியாது. சில பேர் என்ன போல பீடி புகை பழக்கம் இல்லாதவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா ஒரே வாந்தி வர்ற மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி சில பேர் வர்றாங்க பள்ளிவாசலுக்கு. பொதுவாக பீடி சிகரெட் குடிக்கிறது அது மார்க்க சட்டப்படிக்கு ஹராம் என்பதாக அல்லது மக்ரூஹ் தஹரீம் என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா இந்த பீடி சிகரெட் இருக்குதே அது உணவுப் பொருள் அல்ல, உணவுப் பொருள் அல்ல. மனிதர்கள் அதை உபயோகப்படுத்துவதன் காரணமாக எந்த விதமான லாபமும் கிடையாது. மனிதர்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. லாபம் இல்லை என்பது மட்டுமல்ல, நஷ்டம், முழுவதுமே நஷ்டம். சில பேர் கேட்டாங்க, பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், ஆலிம் சாகர்லாம் குடிக்கிறாங்களே, யாரு குடிச்சாலும் அதே சட்டம் தான். ஆலிம் சாகர் குடிச்சா என்ன, அடுத்தவங்க குடிச்சா என்ன? குடிக்க கூடாது, மார்க்க சட்டப்படி அது ஹராம் ஆச்சு. சில உலமாக்கள் இடத்துல ஹராம் என்பதாக, மக்காவிலேயே மக்காவுடைய இப்னு பின் பாஸ் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் அது ஹராம் என்பதாக. தேவபந்துடைய ஃபத்வா மக்ரூஹ் தஹரீம் என்பதாக. மக்ரூஹ் தஹரீம் சொன்னாலும் அது ஹராமுடைய அந்தஸ்துல உள்ளது. ஏன்னு கேட்டா எல்லா விதமான கேடுகளையும் மனிதனுக்கு உண்டாக்கக்கூடியது. அது இப்ப அந்த சிகரெட் சம்பந்தமாக, புகையிலை சம்பந்தமாக, அந்த புகை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆய்வுகளை சொல்ல நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 22 விதமான, இன்னைக்கு ரேடியோ, இன்னைக்கு நேத்து ரேடியோல கூட சொன்னா 24 விதமான கேடுகள் உடலுக்கு ஏற்படுகின்றன. அதுல தலையானது நிக்கோட்டின் என்று சொல்லப்படக்கூடிய நச்சு பொருள் அந்த புகையிலையில இருக்குது. புகையிலையிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய எல்லா பொருளும் ஹராம் தான், எல்லா பொருளும் ஹராம், அது எதுவா இருந்தாலும் சரி. சரி, அந்த புகையிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய பீடி, சிகரெட், புகையிலை, பொடி இது போன்றவற்றை போடுவது, உபயோகிப்பது மட்டுமல்ல, அதை விற்பனை செய்வதும் ஹராம்.
அதை தயார் செய்வதோ ஹராம். என்னாச்சு இப்படி சொல்றீங்க, எல்லாம் பீடி வியாபாரம் நம்மால தானே இருக்கிறாங்க அப்படிங்காதீங்க. யாரும் செஞ்சாலும் சரி குற்றம் தான். அது வேற, பீடி தயார் செய்யறதுக்கு வேற பேரு வேற, ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு தொலைக்க கூடாது. 313 முர்சலான நபிமார்கள் பீடி பேரு, பிஸ்மில்லா பீடி, 786 பீடி. பீடிக்கு பேருங்க, நபிமார்களுடைய பேரெல்லாம் வந்துருச்சு பீடியில. அதுவே அசலே ஹராம, அதுக்கு பேரு வேற, நபிமார்களுடைய பேரு 786, பிஸ்மில்லா பேரு, அல்ஹம்துலில்லாஹ் பேரு, எல்லா பேரும் வந்துருச்சு. பெரிய ஆச்சரியமான விஷயம். அதான் நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், ஹராம ஹராம்னு நினைக்காமலே தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேரு. பீடி சிகரெட் குடிப்பதன் காரணமாக 22 அல்லது 24 விதமான தீமைகள் உடலுக்குள்ளே மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதுல மிக தலையான தீமை என்ன தெரியுமா? நிக்கோட்டின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நச்சுப்பொருளின் காரணமாக மனிதனுடைய நுரையீரல், மனிதன் மூச்சு விடுவதற்கு மிகச் சிறந்த சாதனமாக இருப்பது மூச்சுக்குழல். அதுல இந்த நுரையீரல் இருக்குது பாருங்க, ஆட்டுக்கு நுரையீரல் சாப்பிடுவோம், அது வேக வச்சு சாப்பிட்டா அது நறுக்கு நறுக்கு இருக்கு. அது குழாய்கள், சின்ன சின்ன குழாய், டியூபுகள் இருக்கு. மனிதனுடைய அந்த நுரையீரல்ல 25 கோடி குழாய்கள் இருக்கின்றன. 25 கோடி குழாய்கள் அந்த நுரையீரல்ல இருக்கு. ஒரு மனிதன் ஒரு சிகரெட்டை இழுத்து புகையை உள்ள விட்டான் அப்படின்னு சொன்னா அந்த 25 கோடி குழலுக்குள்ளும் அந்த புகை பூந்து விட்டு வெளியே வருது. மனிதன் இப்போ உடலுக்கு கேட்டை விளைவித்துக் கொள்ளுகின்றான், தீமையை விளைவித்துக் கொள்ளுகின்றான். நீங்க நினைக்கலாம், நான் தானே என்னுடைய உடலுக்கு கேடு உண்டாக்கிக்கிறேன், அதனால என்ன தப்பு? நானே, அடுத்தவங்க செய்யல, நானே என்னுடைய உடலுக்கு தீமையை உண்டாக்கி கொள்ளுகிறேன், அதுல என்ன தப்பு? நானே என்னுடைய உடலுக்கு தீமையை வைப்பது ஹராம், கூடாது. ஏன்னா மனிதனுக்கு கடமைகள் 3. ஒன்று அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள கடமைகள், தஅல்லுகும் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள கடமைகள், தொழுவது, நோன்பு வைப்பது, அல்லாஹ் சொன்ன சட்டங்களை எல்லாம் செய்வது. தஅல்லுகும் மஅல் ஹல்க், படைப்புகளோடு சில தொடர்புகள், மனிதர்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பெற்றோரோடு, உறவினர்களோடு, மனைவி மக்களோடு, பக்கத்து வீட்டுக்காரரோடு, உற்றார் உறவினரோடு, நண்பர்களோடு, முஸ்லிம்களோடு, முஸ்லிம் அல்லாதவர்களோடு என்று எனக்கு சட்டங்கள் இருக்கின்றன. மக்களோடு இப்படி தொடர்பு வைத்து வாழ வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது. அதே போன்று தஅல்லுகும் மஅன் நஃப்ஸ், என்னோடு சில தொடர்புகள் இருக்கின்றன. நான் தூங்காம இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க கூடாது. நான் தூங்காம விழிச்சுக்கிட்டே இருக்கிறேன், தூங்குவதே கிடையாது. அப்படி தூங்குவதே இல்லாததின் காரணமாக, தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக என்னுடைய உடல்ல நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகின்றன, கேடுகள் ஏற்பட்டு விடுகிறது. இது அல்லாஹ் தஆலா இடத்துல குற்றம். உடலுக்கு கேடு ஏற்பட்டு விடுவது குற்றம். நானே ஒரு கத்தியை கொண்டு, ஒரு பிளேடை கொண்டு என்னுடைய கையை அறுத்துக் கொண்டு ரத்தத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடாது, ஹராமாச்சு. ரத்த கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கத்தி எடுத்து கையை கிழிச்சு அதுல கையெழுத்து போடுறாரு, ஹராமாச்சு. கீழே விழுந்தாரு, அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, அது வேற, அது இயற்கையா உள்ளது, சாதாரணமா உள்ளது. இவர் வேண்டும் என்றே தன்னுடைய உடலை கெடுத்துக் கொள்ளக் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களுடைய கைகளை நாசப்படுத்துவதின் பக்கம் போட்டு விடாதீர்கள், உங்களை நாசப்படுத்துவதற்கு உங்களுடைய கைகளை உபயோகிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பாருங்க, பீடி குடிக்கிறவங்களுக்கு, சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்குது, கைகளை நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள், பீடியை குடிச்சு நாசத்தை உண்டாக்காதீங்க. எதுக்கு சொல்ல வந்தோம்? வெங்காயம் பூண்டு சாப்பிட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, ஃபலா யக்ரபன்னல் மஸ்ஜித, ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும்போது பீடி சிகரெட் குடிச்சிட்டு வரலாமா? அதனால வெளியவே குடிச்சிட்டு வர்றோம் ஆஜர்த்து அப்படிங்காதீங்க, வெளியவும் குடிக்க கூடாது. பீடி குடிக்கிறத விட்டுருங்க சுத்தமா. புகையிலை சம்பந்தப்பட்ட எல்லாமே ஹராம். இப்ப இந்த ஆளுகள்லாம் செய்யறாங்களே அஜர்த்து, அதை பத்தி நமக்கு தெரியாது. யாருக்கே எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் தான். யாரு செஞ்சாலும் சரி குற்றம் குற்றம் தான் அது. இப்படி இந்த மஸ்ஜிதுக்கு வருவதன் காரணமாக இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய, தீமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. நன்மைகளை செய்து தீமைகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் இந்த மஸ்ஜித் கட்டாயம் தேவை. இதுபோல்